திரு மோடி என்ன செய்ய போகிறார்? சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய கருத்துக்கு உங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த எம்பி திரு ஓவாசி சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய கருத்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்துக்கள் தானே. நான் மாத்தி சொல்றேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே முஸ்லீம்கள் தான், ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாக தான் பிறக்கிறது, நீங்க வாங்க கர்ப்பாப்சிக்கு சொல்றாரு. அதை நம்ம யாராவது கண்டிக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. சில இந்துக்கள் வேற மாதிரி பேசுறாங்க, சில இஸ்லாமியர்கள் வேற மாதிரி பேசுறாங்க. எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல முடியாதுங்கிறது உங்களுடைய பார்வையா இருந்தால் ஓவைசிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். சுப்பிரமணிய சாமி கண்டனம் தெரிவிக்கிறீங்க. அதாவது ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புகழ் பெற வேண்டும், நேஷனல் ஹெட்லைன்ஸ் அடிக்க வேண்டுங்கிறதுக்காக வேண்டி பல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தான் திரு ஓய்சியும் சில நேரங்களில் அந்த கருத்துக்களை சொல்றார். அது எப்படிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் சரி, பிற சமய மக்களை புண்படுத்தக்கூடிய வகையில கருத்து சொல்லப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். எங்களுடைய சமூக வலைதளங்கள்ல கூட அது பத்தியான விமர்சனங்களை போட்டிருக்கேன். எனவே மத மாற்ற தடை சட்டம் அப்படின்ற ஒண்ணுக்கு முன்னாடி மறு மத மாற்றம்ன்றது விவாதம் ஆகிறது. மறு மத மாற்றம் வரும்போது RSS தலைவர் மோகன் பகவத் சொல்றார், இந்தியாவில் பிறந்த எல்லோருமே இந்துக்கள் தான் கலாச்சார ரீதியாக, இந்தியா ஒரு ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்ற கருத்தை அவர் ஒரு முனையில நின்று அவர் சொல்றார். இன்னொரு முனையில ஹைதராபாத் எம்பியா இருக்கக்கூடிய ஓவைசி அவர் சொல்லக்கூடிய கருத்து, இந்தியாவில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே முஸ்லீமாக பிறக்கின்றன, அவங்க பிறகு வேறு மதத்துக்கு போறாங்க, அவங்கள தாய் மதம் திரும்புறதுன்றது இஸ்லாத்துக்கு வர்றதுதான் தாய் மதம் திரும்புவது அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இப்ப ஓய்சி சொல்லக்கூடியது ஓய்சி கருத்து இல்லை, அது எங்க நபிகளே சொன்னதுதான். என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பேசிக்கில் தான் பிறக்கிறார்கள். அதாவது கல்லை கடவுளாக்க கூடாது, மண்ணை கடவுளாக்க கூடாது, நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாங்கிற ஒரு சிந்தனை குழந்தை உள்ளத்திலே இருக்கத்தான் செய்கிறது. அவங்க வளர்ப்பு முறையில் தான் மாறிக்கொள்கிறார்கள். இஸ்லாம்னா இந்த மதத்தில் சேருவதுன்ற அர்த்தத்தில் சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, ஒரு இறைவன் தான் இருக்கிறான், மூட நம்பிக்கை இல்ல, அது இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்குல்ல. அதை ஒரு குழந்தைய நீங்க சுதந்திரமா வளர விட்டீங்கன்னா அப்படிதான் வளரும். நம்ம தான் பேய் பிசாசு பில்லி சூனிய மாய மந்திரம் இப்படி சொல்லி ஏமாத்தி ஒரு குழந்தைய இயல்பா சுதந்திரமா வளர விட்டீங்கன்னா எந்த கோயிலுக்கும் மசூதிக்கும் சர்ச்சுக்கும் போகாம அது இயல்பாவே வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? மதமே இல்லாம வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்ல, வளர்ந்தாலும் இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கக்கூடியது, நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு நினைப்பு கண்டிப்பா அதுக்கு வரும். அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இஸ்லாம்ங்கிற அந்த மதத்தில் அது வரவில்லை என்று சொன்னாலும் அது சுதந்திரமா விட்டி என்று சொன்னா இந்த கோயில் மசூதிக்கு அது வர வேணாம். ஆனால் மனசுல என்ன இருக்கும்னு கேட்டா, இந்த அண்ட சராசரங்கள் தானா உருவாகி இருக்காது, இதை ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் படைச்சிருப்பான், நமக்கு மேல ஒருத்தன் இருக்கிறாங்கிற ஒரு கருத்துக்கு இது வந்துடும். அதை மாத்தினது யாருன்னு கேட்டா பெற்றோர்கள் மாத்திட்டாங்க, நபிகள் நாயகன் சொன்னாங்க. அந்த அர்த்தத்துல தான் ஒரு ஓய் சொல்லியிருக்க முடியும். வேற அர்த்தத்தில் சொன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. நபிகள் நாயகமே சொன்னது அப்படி. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மதமாக சொல்றாங்க. RSS உடைய தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்தியாவில் பிறக்கிற இந்தியாவில் உள்ள எல்லாருமே இந்துக்கள் தான், இந்துங்கிறது ஒரு கலாச்சாரத்தை குறிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துல வச்சு சொல்றாங்க. அப்படி சொல்வார்களே ஆனால் அப்ப நாங்களும் இந்து தானே, நாங்கள்லாம் இந்துன்னு சொன்னா எங்களையே மாத்தன அப்புறம் முஸ்லீம் இந்து தான் சொல்லிட்டு போயிட வேண்டியானே. கலாச்சார அடிப்படையில் நீங்கள் எந்த மதத்துக்கு நீங்கள் மாறிக்கொண்டாலும் நீங்க எல்லாரும் இந்து தான் சொல்லிட்டு போய் நாங்க முஸ்லீமா இருந்துட்டு போறோம்.